உலகத் தமிழ் மக்களே, யோகாசனத்தை பழக வேண்டுமென்று மொழி, நாடு, ஜாதி, மதம் இல்லாத அத்தனை பேர்களுக்கும் இன்றைக்கு யோகாசனம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கும் ஏன் இந்தியாவுக்கும் தான் இந்த கலை உரித்து. ஆனால் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நம்மை விட அவர்கள் அதிகமாக பழகிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதை கொண்டு இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த கலையை அனுதினமும் காலையிலே உலக மக்களுக்கு எல்லோரும் இந்த கலையை பற்றிய அறிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நோயற்ற வாழ்வு, நோய் வந்தாலும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பவர். இதன் காரணமாக இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் இந்த கலையை, இந்த டிவியை பார்த்து பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ருச்சிதா 6ஆவது வகுப்பு SUIA பள்ளி சென்னை, பிரணவ் 10 வயது 4ஆவது வகுப்பு, ஜெப்சகி ராஜகுரு பள்ளிக்கூடம் திருப்பூர், ஜாய் ஸ்ரீனிவாஸ் VSPB ஸ்கூல் KK நகர் சென்னை, ஆசிரியர் சோபனா. இவர்கள் லகு ஏகபாத ராஜகபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். எவ்வளோ பெரிய நீளம் இந்த ஆசனத்துக்கு! லகு ஏகபாத ராஜகபோடாசனம். என் அருமை மாணவர்களே, வலது காலை இப்பொழுது மடக்க வேண்டும். ரைட் லெக். வெரி குட். நேர நிமிர்ந்து இருக்க வேண்டும். எத்தனை வளைவு, நெளிவு, சுழிவு, பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, கரண்டை, தொடை பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, அத்தனை ஜாயிண்ட்டுகளை தான் இந்த சரியாக இயங்க வைக்கிறது, குறைவாக இயங்க வைக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் நீக்க வைக்கப்படுகிறது. அவ்வளவு அற்புதமான ஆசனம் லகு வஜ்ராசனம். எந்த உடலிலே எந்த பாகத்தையும் தொடாமல் நமது முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள். உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள், அத்தனை உறுப்புகளையும் தொடக்கூடிய மாதிரி தான் ஆசனங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இரத்த ஓட்டம் சீராக நடைபெறணும். உச்சியிலிருந்து உள்ளங்காலில் உள்ள உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், ஜீரண கருவிகளெல்லாம் சரியாக வேலை செய்யணும். மூளை வேலை செய்யணும். இப்படியாகத்தான் ஆசனங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். மருந்து, மாத்திரை, ஊசியெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு நாமே டாக்டர். அந்த அளவுக்கு அற்புதமாக பலன் தரக்கூடியது. அது மாதிரி இந்த பையங்க இன்றைக்கி லகு ஏகபாத ராஜகபோடாசனத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை வளையுங்கள். இவையெல்லாம் கடினமான ஆசனங்கள். ஆரம்ப கட்டத்தில் செய்யும் பொழுது அங்கங்கே லேசாக வலிக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் வலி இருந்தால் இந்த கலையை செய்ய வராது. இதுக்கு முன்னாலே சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஆசனத்துக்கு வர்றது. அற்புதமாக செய்கிறார்கள். பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாருங்கள். அப்படியே திரும்ப. இப்போ பண்ணுங்க. இல்லைம்மா, நீ வேணா பாரு. அவன் இருக்கட்டும், அவன் அப்படியே பண்ணுங்க.
வலது கால் இடது கால் இப்படி மாறி மாறி வலது கை இடது கை மாறி மாறி பண்ணும்போது பந்துக்குண்ண முட்டு, கை பந்துக்குண்ண முட்டு, கால் பந்துக்குண்ண முட்டெல்லாம் குலைவாயிரும். ஓடுதல், வேகமாக நடத்தல், மச்சுப்படி ஏறுதல், இவைகளெல்லாம் அவர்களுக்கு சிரமமாக இருக்காது. மற்ற விளையாட்டுகளிலும் இவர்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை அவர்கள் உடலுக்கு ஏற்பட்டுவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வளர்ந்து நோயே வராமல் இருக்கிறது ஒரு தனி. பள்ளிக்கூடங்களில் மற்ற விளையாட்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் இவங்க கலந்து கொண்டு பரிசுகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அது உபயோகப்படும். அடுத்த காலம் மாற்றுங்க. இவ்வளவு விளைவு நெளிவு சுழிவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. ஏற்கனவே சில சின்ன சின்ன ஆசனங்கள் பழகிறவர்களுக்கு அந்த உடல் குலைவாயிரும். இவங்களுக்கு ஒன்றும் அது சிரமமாக தெரியாது. எடுத்த எடுப்பிலே இது செய்யக்கூடாது. ஏனைய மற்ற பவனமுத்த ஆசனம், மற்ற சின்ன சின்ன ஆசனங்கள், பத்மாசனம், இதுகளெல்லாம் போட்டு சரி பண்ணிக்கிட்டா லேசாக அதெல்லாம் விளைய ஆரம்பிக்கும். அப்புறம் இதையும் செய்யறதுக்கு அவங்க முற்பட்டு விடுவார்கள். அப்படியே கலைங்க, நேரே உட்காருங்க, பத்மாசனம் போட்டு. ஆகவே இந்த ஆசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆசனமாகவே இல்லை, ஒரு அனாசயமாக செய்கிறாங்க. ரொம்ப விளையும் தன்மையாக வந்துட்டுது உடம்பு. இப்போ அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இந்த கோபத்தாபங்கள்லாம் வராது. முதல்ல ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டுன்னா மன அமைதி வந்துடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் பயிற்சி அப்போ இது வந்துடுதுன்னா அவன் கோபமோ மற்றபடி சாமானை தூக்கி எறிகிறது, பிள்ளைகளை பக்கத்து பிள்ளைகளை அடிக்கிறது, இதெல்லாம் இந்த குணம்லாம் பள்ளி பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். ஆசனம் பண்ணுற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் அடங்கிடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலை தான் யோகக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற கலைகளை மாணவர்களுக்கு கட்டாயமாக கற்றுக் கொடுத்து அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.